பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் டாஸ்மாக் கடையை எதிர்த்து போராடி சிறைக்கு சென்ற வீர மங்கைகளுக்காக நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய தியாகச் செம்மல் திரு ஜி.கே. மணி அவர்களே, நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற மாவட்ட செயலாளர் டேனியல் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற சிற்பி லட்சுமணன் அவர்களே, வெங்கடேஸ்வரன் அவர்களே, திலீப் குமார் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களே, மாநில இளைஞர் சங்க செயலாளர் அருமை சகோதரி ராஜேஸ்வரி பிரியா அவர்களே, சோபனா அவர்களே, சகோதரி சிவரஞ்சனி அவர்களே, சகோதரி பிரியங்கா அவர்களே, சகோதரி கஸ்தூரி அவர்களே, திருநங்கை கியூசி அவர்களே, சீதாராமன் அவர்களே, குமாரசாமி அவர்களே, இசக்கிமுத்து ராஜகோபால், மாநில துணை பொதுச் செயலாளர் பரசுராமன் அவர்களே, பொறியாளர் சுரேஷ் அவர்களே, இன்றைய கதாநாயகி கடந்த 15 நாட்களாக மதுரை சிறையிலே சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசால் கைது செய்யப்பட்டு அவர் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு அவரை துன்புறுத்தி காவல்துறை அவரை ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவருக்கு மட்டுமல்ல அவர் குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தி 15 நாட்களாக அவரை சிறையில் அடைத்து இன்று வெளிவந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர், கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சிவகாசியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நின்ற இன்றைய கதாநாயகி புரட்சியாளர் கவிஞர் திலகபாமா அவர்களே, அவரை புரட்சியாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள் என்று இன்று நான் சொல்லியிருக்கின்றேன். ஆம், தமிழ்நாட்டில் நீங்கள் யார் யாரையோ புரட்சியாளர்கள் என்று சொல்லுகிறீர்கள். சினிமாவில் நடித்தால் உடனடியாக அவர்கள் புரட்சியாளர்களாக மாறி வருகிறார்கள். புரட்சி தலைவர் என்று சொல்கிறீர்கள். எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை புரட்சி தலைவி என்று, விஜயகாந்தை புரட்சி கலைஞன் என்று, அதன் பிறகு சினிமா துறையிலே ஒவ்வொருவரும் நடித்த பிறகு அவர்களுக்கு ஏதோ ஒரு பட்டப்பெயர், சூப்பர் ஸ்டார், லிட்டில் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், பவர் ஸ்டார், இல்ல தலை, தளபதி, காலு, வாலு. புரட்சிக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. எம்ஜிஆர் சினிமாவில் நடித்தார், வசனம் பேசினார், பாட்டு பாடினார், கூட ஜெயலலிதா கூட ஜோடியா நடிச்சார். எம்ஜிஆரை புரட்சி தலைவர் என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறீர்கள். எம்ஜிஆர் என்ன புரட்சி செஞ்சார்? உங்களுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா? நீங்க எல்லாம் சந்தோஷமாயிட்டீங்களா? ஏழைகள் எல்லாம் காணாம போயிட்டீங்களா? எல்லா ஏழைகளுக்கும் பணக்கார ஆயிட்டீங்களா? அடுக்குமாடி வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சா? குடிக்கிறது நல்லா தண்ணி கிடைச்சிருச்சா? உங்களுக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களா? படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வந்துருச்சா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டாங்களா? இந்த வசனத்தை கேட்டு கேட்டு நீங்களும் இலைக்கு ஓட்டு ஓட்டு போட்டு போட்டு நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. கேட்டா புரட்சி தலைவர் ஜெயலலிதா புரட்சி தலைவி. என்ன புரட்சி செஞ்சாங்க ஜெயலலிதா? தெரு தெருவா சாராய கடை திறந்து விட்டு உங்க தாலி அறுத்தது தான் போதும். ஒரு 4 கிராம் தங்க தாலி திட்டம் கொடுத்தா புரட்சியாது?
இந்த பக்கம் நம்ம பணத்தை வச்சு, உங்க பணத்தை வச்சு, உங்க வீட்டுக்காரரை குடிக்கிற பணத்தை வச்சு தான் அந்த 4 கிராம் தாலி உங்க கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வீட்டுக்காரரு குடிச்சு குடிச்சு செத்து போனோன்னு உங்க தாலி போயிடுச்சு. இதுவா புரட்சி? உண்மையான புரட்சியாளர் யாரு? வாங்க. எங்களுடைய புரட்சியாளர் புரட்சி கவிஞர் திலகபாமா. இதுக்கப்புறம் அவங்களை அப்படிதான் கூப்பிடணும். ஏன்னா சொன்னாங்கல்ல, அவங்க ராத்திரி 12 மணிக்கு ஐயனார் காரியங்களில் 200 பெண்கள் என்ன கூப்பிட்டாங்க. ஏன்? சாராய கடை மூடணும், டாஸ்மாக் கடை மூடணும்னு கூப்பிட்டாங்க. உடனடியாக நான் போனேன், அங்க போராடினேன்னு. அதுதான் புரட்சி. உலகத்தில் எவ்வளோ புரட்சியாளர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு புரட்சியாளர், சமூக நீதிக்காக புரட்சி செய்தவர். அண்ணல் அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர், கார்ல் மார்க்ஸ் ஒரு புரட்சியாளர், மாசே தொங் ஒரு புரட்சியாளர், சிங்கப்பூரில் உள்ள லீ குவான் யூ ஒரு புரட்சியாளர், கியூபா நாட்டில் இருந்தவர் சமீபத்தில் இறந்த ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு புரட்சியாளர், தென் அமெரிக்காவில் சிகேரா ஒரு புரட்சியாளர். ஏன்? நம்ம கடல் கலந்து நம்ம தீவுல இலங்கையில புரட்சியாளர் பிரபாகரன். இந்த மண்ணிலே பிறந்தவர் புரட்சியாளர் பெரியவர் காமராசர் அவர்கள். இன்று நம்மிடம் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். புரட்சினா என்னன்னு தெரியுமா? புரட்சி என்றால் அங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. புரட்சிகளை செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான், அதுதான் உண்மையான புரட்சி. தந்தை பெரியார் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் சமூக நீதி நமக்கு கிடைத்தது. ஐயா பெரியவர் காமராசர் அவர்கள் வந்த பிறகுதான் நமக்கு கல்வி கிடைத்தது. இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் வந்த பிறகுதான் இன்று தமிழ்நாட்டிலே சாராயம் படிப்படியாக ஒழிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் திலகபாமா அவர்களும் இங்க இருக்கின்ற பெண்களும் சிறைக்கு சென்றிருக்கின்றார். இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே 15,000 பெண்கள் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று இதுவரை கடந்த 15 ஆண்டு காலத்தில் 15,000 பெண்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில். இதை நாங்கள் பெருமையாக பார்க்கின்றோம். மற்ற பெண்கள் எல்லாம், மற்ற கட்சியில பெண்கள் எல்லாம் எதுக்கு சிறைக்கு போறாங்க? லஞ்சம் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போற இந்த காலத்துல எங்களுடைய பாட்டாளி கட்சி நிர்வாகிகள், பெண்கள், தாய்மார்கள் எல்லாம், சகோதரிகள் எல்லாம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக புரட்சி செய்து சிறைக்கு சென்றிருக்கின்ற காலம். இனியாவது தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். காவல்துறையை பற்றி எங்க கட்சி தலைவர் நிறையவே பேசிட்டார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கம்மியா குறைவா பேசியிருக்கார். காவல்துறை என்பது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள். அப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான ஒரு காவல்துறை என்றெல்லாம் பெருமை. ஆனால் அது சில ஒரு கருப்பு ஆடுகள் அதில் இருக்கின்றன. அவர்களால் ஒட்டுமொத்த காவல்துறையோட பெயருக்கு களங்கம். இங்கே அன்று சம்பவத்தின் பொழுது எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அவர்களை கைது செய்தது மட்டுமல்ல, அவரையும் அவரை சார்ந்த பெண்களையும் ஆபாசமாக பேசி அலக்கழித்து காலையிலே கைது செய்து இரவு 1 மணிக்கு மதுரை சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள்.
அவருடைய கணவரை தாக்கி இருக்கின்றார். அதுதான் எங்களால் தாக்க முடியல. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்து அடிக்கிறதுக்கு? நிச்சயமாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இங்க இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கு, திலகபாமா அவருடைய கணவரை தாக்கிய அந்த 3 காவல்துறையை சார்ந்தவர்களை உடனடியாக நீங்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும். பணி இடைநீக்கம் நான் சொல்லல, பணி நீக்கம் செய்ய வேண்டும். நாங்களும் வழக்கு தொடர இருக்கின்றோம். இல்லைன்னா இன்னொரு 1.5 வருஷத்துல நாங்க ஆட்சிக்கு வந்து அவங்களை எடுத்துட்டோம், வேலையை விட்டு எடுத்துட போறோம். இது ஏதோ என்னடா அவன் சொல்றான் 1 வருஷத்துல ஆட்சிக்கு வர போறாங்கன்னு ஏதோ சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. உறுதியா நடக்க போகுது. பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பு ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. என்னடா தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருக்கு, இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, எப்படி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு? கடந்த 6 மாத காலம் நடக்கின்ற சம்பவங்கள், ஜெயலலிதாவுடைய மரணம், மர்மமான மரணம், பிறகு சசிகலா, பிறகு ஓபிஎஸ், அப்புறம் யூபிஎஸ், அப்புறம் இபிஎஸ், பிறகு தீபான்னு ஒன்று கிளப்பிவிட்டீங்க, அப்புறம் தினகரன் ஒன்று கிளப்பிவிட்டு உள்ள போயிட்டு இப்பதான் வெளில வந்தாரு. அதுக்குள்ள போட்டி, அவங்களுக்குள்ள தலைமை இல்லாத ஒரு அரசாங்கம். இன்று தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலம் இப்போ நடக்குது. ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நீங்க தான் காரணம், மக்கள் தான் காரணம். 200-300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அப்படிதான் நடக்கும். 200-300 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட என்ன பில்கேட்ஸா வருவார்? உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி? ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா அவங்க அமைச்சரவையில் அதிக கலெக்ஷன் கொடுத்த ஏஜென்ட்டா இருந்தார், அவ்வளவுதான். பிறகு விஸ்வாசம், சசிகலா உள்ள போனாங்க. எனக்கு பதிலா நீ உட்கார்ந்துட்டு, நான் வர வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி, விவசாயிகள் தற்கொலைகள், காவிரி மேலாண்மை வாரியம், முல்லை பெரியார் பிரச்சனை, கேரளாவில் அட்டப்பாடியில் டன கட்டிட்டு இருக்காங்க, பாலாத்தில் அணை கட்டிட்டு இருக்காங்க, மீத்தேன் எரிவாயு திட்டம், நீட்டு தேர்வு பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இந்த அரசாங்கத்தால் தீர்வு காண முடியுமா? அதுல அமைச்சரவையில் அதி புத்திசாலித்தனம், அதி புத்திசாலிகள் இருக்கிறாங்க, சூப்பர் இன்டெலிஜென்ட் எல்லாம். தெர்மோகோல் அமைச்சர் ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கிறாரு, இன்னொருத்தர் மயில் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் பால் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. இங்க தெரியும் லோக்கல். எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க? அதில் நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவில் 13 சட்டங்கள் இருந்தது. உணவு பொருள் கலப்படம் சட்டம், ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்ல இருந்து, மில்க் ஆக்ட்ல இருந்து எல்லாம் இருந்தது. அந்த 13 சட்டங்களையும் மாற்றி ஒரே சட்டமாக கொண்டு வந்தேன். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா, FSSAI ஒரு கொண்டு வந்தேன் நான். 3 ஆண்டு காலம் எனக்கு ஆட்சிய சட்டம் கொண்டு வரதுக்கு எல்லாம் 13 ஆக்ட் ரிப்பீல் பண்ணி கொண்டு வந்தது. அதுல அத்தனை அதிகாரமும் மாநில அரசு கொடுத்தோம். பரிசோதனை நிலையங்களும் கொடுத்தோம், டெஸ்டிங் லேபை கொடுத்தோம், சட்டத்தில் விதிகளையும் கொடுத்தோம், அதிகாரமும் கொடுத்தோம். இது மாநில அரசுடைய கடமை. அது ஆனா பால்ல கலப்படம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு அமைச்சர் புலம்புறாரு. எங்கேயாவது எடுப்படுமா? அதெல்லாம் தம்பி சுரேஷ் சொன்னார், அழகா சொன்னார். பொறியாளர்
கடந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். 6000 வாக்குகள் பெற்றார். அங்கே மயிலாப்பூர் தொகுதியில் அவர் வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு முந்தின நாள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலே சேர்ந்தார். இப்படித்தான் இப்போ இருக்கின்ற சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அதிக அளவில் இளைஞர்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், எங்க போனாலும் அவ்வளோ இளைஞர்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்று தமிழ்நாட்டில் வித்தியாசமான கட்சி, தைரியமான ஒரு கட்சி, ஆண்மையுள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று அவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கிறது. 1967 2017 எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு, half a century. அரை நூற்றாண்டு 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது. போதாதா? அரை நூற்றாண்டு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, இன்னும் ஆளணுமா? அவங்க 50 ஆண்டு காலம் ஆண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். இந்த 2 கட்சியும் அடுத்த 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து வைச்சாலும் உங்க வாழ்க்கை தரம் உயராது, உங்களுக்கு எந்த திட்டமும் கிடைக்காது, எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. அவங்க கொள்ளடிச்சு போயிட்டு இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, வளர்ச்சினா என்னன்னு தெரியாது, டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. நீர் மேலாண்மை எடுத்துக்கங்க. இந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் வறட்சி மாவட்டம். குடிக்கிற தண்ணி இல்லை, விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிற தண்ணி இல்லை. ஆனால் பக்கத்தில் தாமிரபரணி ஓடிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துல 13 TMC தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு. 13 TMC. ஒரு TMC பார்த்தீங்கன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு கியூபிக் ஃபீட்னா 28 லிட்டர். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்னா 28,000 கோடி லிட்டர். அதுல அரை TMC இந்த பக்கத்தில் திருப்பி விட்டா இந்த ஒட்டுமொத்தம் விருதுநகர் மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனை என்னால தீர்க்க முடியும். அதுக்கு திட்டங்கள் என்கிட்ட இருக்கு. இது எதுவும் பேச்சுவார்த்தை, சும்மா விளம்பரம் கிடையாது. என்கிட்ட விட்டு பாருங்க. காவிரி குண்டார் எனக்கு என்ற திட்டம் 50 ஆண்டு கால கனவு உங்களுக்கு. இந்த மாவட்டத்தில் குண்டாறு ஓடிட்டு இருக்கு. காவிரியில் கரூர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல இருந்து அங்கே ஒரு காவா மூலமாக வைகை குறுக்க இந்த பக்கம் குண்டாறு திட்டம். 6 ஆறுகளை இணைக்கிற திட்டம் அது. இதெல்லாம் உபரி நீர் திட்டம். தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு, பச்சை ஆறு, எலுமிச்சை ஆறு, இதெல்லாம் எனக்கு 6 ஆறு எனக்கு திட்டம் அங்க நிலுவையில் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் 58வது கால்வாய் திட்டம். இன்னும் 4 கிலோமீட்டர் வெட்டணும், அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு காலம்? இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை. இது நீர், இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா எடப்பாடி பழனிசாமி போய் கேளுங்க, ஐயா நீர் மேலாண்மைனா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவார்? எவ்வளவுங்க கொடுப்பீங்க அதுக்கு? கிலோ எவ்வளோன்னு கேட்பார். இவங்க தான் உங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி, ஏன், எதனால பண்றாங்க? நீங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க. நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? மீண்டும் ஊழல்வாதிக்கு போட்டீங்களா? அழகா சொன்னாங்க, சிவரஞ்சனி சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என் வீட்டில் யாராவது ஒரு திருடன், வேலை செய்யறவங்க யாராவது உதவியால் திருடிட்டாங்கன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்டுடுவேன். திருப்பி மறுபடியும் வேலை கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? சேர்த்துப்பீங்களா? இல்ல, திருடன் தான். திருடன் போறது கிடையாது. ஆனா நீங்க எவ்வளவுனா திருடலாம், எவ்வளவுனா கொள்ளடிக்கலாம், மறுபடியும் அவங்கள தான் கொண்டு வருவீங்க, ஆட்சிக்கு கொண்டு வருவீங்க. ஏன்னா நீங்க ஏதோ வாக்கு கொடுத்துட்டீங்களா? என்ன வாக்கு? ஏழைக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் போடுவேன் வாக்கு கொடுத்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு எத்தனை பெண்கள், எத்தனை லட்சம் பெண்கள் வீதியில வந்து போராடிட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்கு? டாஸ்மாக் கடை மூடுங்க, என் தாலியை காப்பாத்துங்கன்னு போராடிட்டு வரீங்களே. ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்பு சிந்திக்க கூடாது? அது 200-300 வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்களே. இன்னைக்கு திலகபாமா சிவகாசியோட MLA இருந்திருந்தாங்கன்னா அந்த கடை இருந்திருக்குமா? இன்னைக்கு ஒரு ஆர்டர் கடை எடுத்துனா, இன்னைக்கு ஆர்டர் போட்டான் MLA திலகபாமா MLA ஆர்டர் போட்டான்னா கடையை தூக்கி வீசிட்டு இருப்பாங்களே. இன்னைக்கு போராடுறீங்க. இனியாவது நீங்க திருந்துங்க, இனியாவது நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஏமாளிகள் கிடையாது. வசனம் பேசினா ஏமாந்துறீங்க, சினிமா நடிச்சா ஏமாந்துறீங்க, அடுக்குமொழியில பேசினா ஏமாறுறீங்க, அடைந்தால் திராவிட நாடு இல்லை ஏன் சுடுகாடுனா கை தட்டுறீங்க. அது என்ன அர்த்தம்னு
3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொன்னார் அந்த காலத்துல. இதெல்லாம் அடுக்க விசிலடிச்சு தான் இன்னைக்கு நாசமா போயிடுச்சு. தம்பி சுரேஷ் சொன்னாப்புல, சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அந்த சின்னத்துக்கு பின்னாடி யார் நிக்கிறான்னு ஒரு நாளாவது யோசித்தீங்களா? சூரிய இலை, சூரிய இலை. அந்த இலையில யார் நிக்கிறா, சூரியன்ல யார் நிக்கிறா, அவன் தகுதியானவனா, படிச்சவனா, பண்புள்ளவனா, நேர்மையானவனா, நல்ல செயல்படுவானா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சூரியன்பா இலைப்பா, அல்ல பெருமை வர பச்சை வேற குத்தி வச்சிருக்கான். சரி, நீங்க போயிடுச்சு, உங்க பிள்ளைகளாக மாத்தி விடுங்களேன். இந்த 2 கட்சியை நம்பினீங்கன்னா உங்க காலம் முடிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைகள் நினைச்சு காலத்தை பாருங்க, உங்க பேர பிள்ளைங்க காலத்தை பாருங்க. அவங்க நல்லா இருக்கணும்னா 2 கட்சியும் ஒதுக்குங்க, ஓரங்கட்டுங்க. போதும், இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு முறை மாற்றம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழல்னா அது ஒரு தப்பா தெரியல. அதுதான் பிரச்சனையே. யாரோ கொள்ளடிச்சிட்டா போட்டோம்பா, என்னப்பா நமக்கு என்னப்பா பிரச்சனை தெரியல உங்களுக்கு. கேரளா எடுத்துங்க, பக்கத்தில் எவ்வளவு தூரம் கேரளா இங்க இருந்து? இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் இருக்குமா? 100 கிலோமீட்டர் பக்கத்தில் கேரளா. அந்த மக்கள் அங்கே யாராவது ஒரு கவுன்சிலர் ஊழல் செஞ்சா அந்த கவுன்சிலரை தூக்கி வீசிடுவாங்க. எதுல இருந்து? அரசியல் இருந்தே தூக்கி வீசிடுவாங்க. அரசியல்ல வர முடியாது அந்த கவுன்சிலர். மீண்டும் அரசியல் முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. யாருக்கு? சாதாரண கொஞ்சம் லஞ்சம் வாங்கின ஒரு கவுன்சிலர். அங்க மத்த அமைச்சரோ யாரோ லஞ்சம் ஊழல் செஞ்சானா தூக்கி வீசிடுவாங்க, அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க எவ்வளவுனா லஞ்சம் வாங்கி, எவ்வளவுனா கோடிகள் சொத்து பாட்டி, எத்தனை முறை ஜெயிலுக்கு போய் ஊழல் வழக்கு ஜெயிலுக்கு போட்டா அவங்கள வரவேற்கிறீங்க, ஆரத்தி எடுத்து வரவேற்கிறீங்க. நீங்க 1991, 96 ஜெயலலிதா ஆட்சி நேரத்தில் அவ்வளோ லஞ்சம், அவ்வளோ ஊழல், 100 கோடி கல்யாணம் பண்ணாங்க, ஆடம்பரம், எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது ஊழல் செஞ்சாங்கன்னு. ஆனா என்ன பண்ணீங்க நீங்க? அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அவங்கள கொண்டு வந்தீங்களே மீண்டும். அன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுத்து ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகளை நாங்க தமிழ்நாட்டில் மீண்டும் நாங்க விடமாட்டோம்னு ஒரு உறுதியை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும்ல. ஏன் இந்த பக்கம் திமுக சர்க்காரியா கமிஷன்ல இருந்து அந்த ஊழல, விஞ்ஞான ஊழல் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதே திமுக தான். சயின்டிபிக் கரப்ஷன், விஞ்ஞான ஊழல். சர்க்காரியான ஒரு பஞ்சாப் சார்ந்த நீதிபதி, அவர் விசாரணை குழு போட்டாங்க, பார்த்தார். அவரும் துருவி துருவி பார்க்கிறாரு. தப்பு பண்ணிருக்கிறாங்க, எப்படி பண்ணாங்க தெரியல. தப்பு பண்ணிருக்காங்க, நிச்சயமா தப்பு பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணாங்க தெரியல. அவரும் எப்படி எப்படியா பார்த்தார். அப்புறம் கடைசியா சொல்லிட்டாரு, ஐயோ திமுகவா, தப்பு நிச்சயமா பண்ணிருக்கிறாங்க, ஆனா அது விஞ்ஞான ரீதியிலே பண்ணிட்டாங்க. யார் சொன்னது? அந்த காலத்துல சர்க்காரியா என்று பஞ்சாப்ல இருந்து நீதிபதி சொன்னார். திமுக அப்பத்துல இன்னைக்கு வரைக்கும் தான் பண்ணிருக்காங்க. அன்னைக்கே திமுகவை ஓரம் கட்டினீங்கன்னா இன்னைக்கு 2G ஊழல் நடந்திருக்குமா இந்தியாவில்? இந்தியாவுக்கு அவமானம். உலகத்துல மிகப்பெரிய ஊழல் பார்த்தா 2G ஊழல் சொல்றான். 1,76,000 கோடி ரூபாய் ஊழல். யாருக்கு அசிங்கம்? அது நமக்கு அசிங்கம். தொடர்ந்து இந்த ஊழல்வாதிகள் 2 கட்சியும் தூக்கி போய் வேற ஏதாவது நாட்டில் இப்படி யாராவது இருந்தானா தூக்கி வீசி குப்பையில வீசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தங்கத்தட்டுல ஏங்கிட்டு இருக்கீங்க, தாம்பூலத்தில் ஏங்கி வாங்க வாங்க ஆரத்தி எடுத்து வரவேற்றுட்டு இருக்கீங்களே. இந்த நிலைக்கு காரணம் நீங்க தான் காரணம், மக்கள் தான் காரணம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாதிக்கிறது நீங்க தான், உங்க பிள்ளைகள் தான், உங்க பேர பிள்ளைகள் தான். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு செலவு பண்றீங்க? கல்விக்காக, பள்ளிக்கூடத்துக்காக எவ்வளவு செலவு பண்றீங்க? 80,000, 1 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க கிட்ட ஒரு முறை ஆட்சி விட்டு இருந்தீங்கன்னா 1 பைசா நீங்க செலவு பண்ணிருக்க வேண்டாம். அத்தனை பேருக்கு கல்வி இலவச, நல்ல கட்டணம் இல்லாத கட்டாய தரமான கல்வி கொடுத்துருக்கோம். இந்த மாவட்டம், இந்த மண்ணு கல்வி தந்தை காமராசர், கர்ம வீரர் காமராசருடைய மாவட்டம். அதுதான் புரட்சி. புரட்சினா என்ன? மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் புரட்சி. தந்தை பெரியார் செய்தது சமூக நீதி புரட்சி செஞ்சார். கர்ம வீரர் காமராஜ் கல்வி புரட்சி செஞ்சார். ஐயா சாராயத்தை ஒழிக்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சி ஐயா செஞ்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு
சிங்கப்பூர் நாட்டில் லீ குவான் ஹூன்னு ஒருத்தர் இருந்தார். 1959 90 வரைக்கும் அங்க இருக்கின்ற பிரதமரா இருந்தார். அன்னைக்கு ஜனாதிபதியா இருந்தார், மணிக்கு பிரதமரா இருந்தார். சிங்கப்பூர் நாடு பார்த்தீங்கன்னா 1965 சென்னை சைஸ் தான் சிங்கப்பூர் இருக்கும். ஆனால் சென்னையோட மிக மோசமான, அங்கே பார்த்தா அவ்வளோ கொசு தொல்லை, அங்கே குப்பை, ஒன்றுமே அவ்வளோ ஏழ்மையான நாடு. இன்னைக்கு சிங்கப்பூர் வளர்ந்த நாடு. காரணம் ஒரு நபர், ஒரு தனி நபர், லீ குவான் ஹூ, ஒரு நபர். ஏன்னா அந்த மக்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சு மறுபடியும் ஓட்டு போட்டாங்க. இங்க நீங்க எதுவுமே இவங்க செய்யல, லஞ்சம் ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு நீங்க முதல்ல மாறுங்க, நீங்க ஒரு புரட்சி செய்யுங்க. இந்த 2 கட்சியை ஒதுக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு, 5 ஆண்டு காலம், அதுக்கு மேல நீங்க கொடுத்தாலும் வேண்டாம், மறுபடியும் வேண்டாம். ஏன்னா அந்த 5 ஆண்டு காலத்திலே உங்களுடைய அடுத்த 50 ஆண்டு காலம் தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு திட்டம் போட்டு எங்களை நடைமுறைப்படுத்த தெரியும். ஏன் இது நம்பிக்கையோடு சொல்றேன்னா, 5 ஆண்டு காலம் டெல்லியில நான் அமைச்சராக பணியாற்றிய நேரத்தில் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர் சொன்னாரு, மத்திய சுகாதாரத்துறையிலே 50 ஆண்டு காலம் நடக்காததை அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டு காலத்திலே நடத்தி இருக்கின்றார் என்று. அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது, திட்டங்கள் எங்களுக்கு இருக்கு, செயல்பாடு எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு வசனம் பேச தெரியாது, நடிக்க தெரியாது. நீங்க நடிப்புலையும் மயங்குறீங்க, அது என்னன்னு தெரியல. உலகத்திலே எந்த நாட்டிலாவது தொடர்ந்து 50 ஆண்டு காலம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டிட்டு வராங்களா? எந்த நாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்க தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு? ஏன் கேரளாவில் இல்ல, ஏன் கர்நாடகாவில் இல்ல, ஆந்திராவில் NT ராமராவ் பிறகு யாரும் வரல? ஒரிசா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட், அசாம், எந்த மாநிலத்திலாவது சினிமா துறையை சார்ந்து ஆண்டிட்டு வராங்களா? ஏன் அந்த மக்கள்லாம் உங்களோட கொஞ்சம் விவரமா இருக்கிறாங்க. அதான் காரணம். நீங்க வெகுளி, ஏமாளிகள். முட்டாள் அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், ஏமாளிகள் தான் சொல்லுவேன். மறுபடியும் நீங்க அந்த 2 கட்சியில யாராவது ஒரு ஆட்சி மறுபடியும் தேர்வு செஞ்சா அப்புறம் முட்டாள் தான் நீங்க. அப்புறம் வேற எப்படி சொல்றது உங்களுக்கு? வேற எப்படிதான் சொல்ல முடியும்? சொல்லி சொல்லி பார்க்கிறோம். என்ன பாட்டாளி வச்சியா, அதுவா, அது ஜாதி கட்சி. உடனே ஒன்று சொல்லிவிடுங்க, உடனே ஜாதி கட்சி. இங்க இருக்கிறவங்க யாராவது வன்னிய ஜாதியில் இருக்காங்க, மேடையில் உட்காந்துருக்காங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இங்க சிவகாசியில் நடக்குதுங்க. எல்லா மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அது. இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நல்ல கட்சி, நல்ல பண்புள்ள கட்சி, நல்ல புரட்சி செய்கின்ற, மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு வித்தியாசமான கட்சின்னு தெரியுது எல்லாத்துக்கும். அதனால்தான் சொல்லிட்டு வரோம் நாங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டு மக்கள் நானும் யோசிச்சு பார்த்து, என்னடா பிரச்சனை, இந்த மக்கள் மத்தியில் என்ன பிரச்சனை, ஏன் சினிமாவும் இவங்களுக்கும் அப்படியே ரொம்ப ஒரு இணக்கமா இருக்கிறாங்க பார்த்தேன். ஏன்னா இங்க பொதுவாக பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, மக்கள் மன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நான் இப்படி ஆயிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சினிமாவில் பார்த்தோன்னே அவங்க கனவுல ஓஹோ இப்படி பண்ணிட்டானா, அப்போ அதில் அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கிறது. சினிமா அது ஒரு பொழுதுபோக்கு, நிஜம் கிடையாது. அது எம்ஜிஆர் நடிச்சதோ, ஜெயலலிதா நடிச்சதோ, விஜயகாந்த் நடிச்சதோ, வேற யார் யார் நடிச்சிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு, அவங்க உண்மையா கிடையாதுங்க. இல்லைன்னா ஒல்லிக்குச்சி மாதிரி ஒருத்தர் இருக்காரு சினிமாவில், அவர் 10 பேர் அடிப்பாரா முடியுமா? பறந்து பறந்து அடிப்பாராம். காத்து அடிச்சுன்னா கொஞ்சம் மேல காத்துல பறந்துடுவார், அவரு பறந்துடுவார் காத்துல. ஆனா அவர் 10 பேர் அடிக்கிற முடியுமா? அதெல்லாம் அது நம்பிட்டு இருக்கீங்களே நீங்களும். சினிமாவில் யாரோ வசனம் பேசுறாங்க, யாரோ பாட்டு பாடுறாங்க, யாரோ மியூசிக் போடுறாங்க, இவங்க வாய் அசைக்கிறாங்க, யாரோ சண்டை போடுறாங்க, இவங்க ஆக்ஷன் காமிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யார் தெரியுமா உண்மையான கதாநாயகன்? நெத்தியில வேர்வை வருது பார், அவன் தான் உண்மையான கதாநாயகன். மூட்டை தூக்குறான் பார், அவன் தான் உண்மையான கதாநாயகன். வீட்டுல காய்கறி போடுறாங்க பாரு, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். இங்க தெருவை சுத்தம் பண்றாங்க, அவங்க நெத்தியில வேர்வை வருது. எல்லாத்துக்கும் நமக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். தினந்தனும் அவன் நெத்தியில வேர்வை மட்டும் இல்ல, ரத்தம் வருது நெத்தியில அவனுக்கு. அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன். சினிமா நடிக்கிற கதாநாயகன் என்ன வருது? வேர்வை எப்படி வருது தெரியுமா உங்களுக்கு? ஸ்ப்ரே அடிக்கிறான். ஸ்ப்ரே அடிச்சா அப்படி வேர்வை வருமா? அது படம் ஆக்ஷன், அவள முடிஞ்சு போச்சு. அப்புறம் போய் உள்ள கேரவேன்ல போய் உட்காந்து பாருங்க, அங்க ஏதாவது பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். இதுதான் சினிமாக்காரங்க.
ஆனா இவங்க பின்னாடி தான் நீங்க போனோம்னு உங்க தலையெழுத்தா? வேற யாருமே இல்லையா அவங்களுக்குலாம்? சினிமா 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 அதுதான் துடிச்சிட்டு இருக்காங்க. யாரோ துடிச்சிட்டு இருக்காங்க, நாங்களும் வரணும். ஏன்னா நீங்க இழிச்ச வாங்க. ஆக்ஷன் இப்படி பண்ணா உடனே கை தட்டிட்டு ஒரு ஷூட்டிங் பாருங்க. ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா 10,000 பேர் நின்றுட்டு இருக்கான் வேலை வெட்டி இல்லாம. என்ன ஷூட்டிங்? சினிமா ஷூட்டிங் இல்ல, டெலி சீரியல் ஷூட்டிங், டிவி சீரியல் ஷூட்டிங். அதுக்கு நின்றுட்டு இருக்கான். சேலத்துக்கு அன்னைக்கு நயன்தாரா போது 10,000 பேர் போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தா போலீஸுக்கு அப்படியே அவ்வளவு கட்டுப்படுத்த முடியல. ஏன்? நயன்தாரா போதான் கடை திறக்கிறது. என்னடா பண்றீங்க நீங்களா? அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? ஆனா அங்க பக்கத்துல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் விவசாயிகள் எதுக்கு போராடுறாங்க? அவங்களுக்கா போராடுறாங்க? உங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதுல எத்தனை பேர் தெரியுமா? 100 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மனநிலையில இருந்து நீங்க வாங்க, வெளியில வாங்க. என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் நீங்க முன்னேறுவீங்க. பச்சையா சொல்ல போனா அப்பதான் நீங்க உருப்பிடுவீங்கன்னு சொல்றேன் நான். இதுக்கு மேல எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு. மீண்டும் சொல்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை உங்களுக்கு தான். தமிழ்நாட்டை நம்ம எல்லாம் காப்பாற்றணும். தமிழ்நாடு இன்னைக்கு ஐசியூல இருக்கு. ஐசியூ என்ன தெரியுமா? இன்டென்சிவ் கேர் யூனிட், தீவிர சிகிச்சை பிரிவு. ஊசல் ஆடிட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்பவா மூச்சு இழுத்துட்டு இருக்கு. என்ன மூச்சு இழுத்துட்டு இருக்கு? 5,75,000 கோடி ரூபாய் கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா 10 லட்சம் ரூபாய் கடன்ல போயிட்டு இருக்கோம். நிர்வாகம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நிர்வாக கடன் 3,14,000 கோடி நிர்வாக கடன். சுதந்திரத்திலிருந்து 2011 ஜெயலலிதா ஆட்சி வரைக்கும் நிர்வாக கடன் 1,01,000 ரூபாய் இருந்தது. 64 வருஷமா 1,01,000 ரூபாய் நிர்வாக கடன் இருந்த தமிழ்நாடு கடந்த 6 ஆண்டு காலத்தில் 3,14,000. இதுவா நிர்வாகம்? ஜெயலலிதா 6 ஆண்டு காலத்தில் 3 மடங்கு கடனை ஏத்திட்டாங்க. இவங்கள என்ன பண்ணீங்க? நீங்க மறுபடியும் தேர்வு செஞ்சீங்களே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனியாவது நீங்க திருந்துங்க, இனியாவது மாறுங்க, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாளிகள் கிடையாது. நீங்க ஏமாளி நினைச்சிட்டு இருக்கா. எலெக்ஷன் வந்ததுன்னா வசனம் பேசி எல்லாம் போட்டு காசு 200-300 ரூபாய் கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. போதும். இந்த ஆர்கே நகர், சென்னையில் ஆர்கே நகர் ஒரு தொகுதி இடைத்தேர்தல் ஜெயலலிதா நின்னாங்க. கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் 3 இடைத்தேர்தல், 3 தேர்தல். அங்க ஒவ்வொரு குடும்பம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க 1.5 வருஷத்துல. அந்த தொகுதிக்குள்ள போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நான் கேட்டேன், அங்க அந்த தொகுதியில 3 இடைத்தேர்தல் நடந்தது. அதுல காசு கத்தா கொடுத்தாங்க. 1000, 2000, 5000, 10,000, ஒவ்வொரு ஓட்டுக்கும் 5000, 10,000. அதுல ஏதாவது ஒரு குடும்பம் கூட அங்க தொகுதியில ஒரே ஒரு குடும்பம் காசு கொடுக்கிறவனை வச்சு அவனை காசு கொடுக்கிறியாடா செருப்பத்தை அடிப்பண்டா ஓடி போடுறா அப்படின்னு ஒரு குடும்பம் கூட செய்யல. கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டீங்களே. ஆமா, அப்புறம் இப்படிதான் ஆட்சி கிடைக்கும் உங்களுக்கு. காசுக்கு ஓட்டு போட்டா தெர்மோகோல் அமைச்சர் தான் உங்களுக்கு கிடைப்பாரு. வேற எப்படி அமைச்சர் கிடைப்பாரு உங்களுக்கு? அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க. நான் உங்களை மனசு கஷ்டப்படுதுன்னு நிச்சயமா அப்படி தவறா பேச மன்னிச்சுங்க. நிச்சயமான கஷ்டப்படுதுன்னு பேசல. என்னுடைய ஆதங்கம் அப்படி இருக்கு. ஆதங்கம் இருக்குங்க. உலகத்துல நான் கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். நான் 70 நாடுகள், முன்னேறிய நாடுகள், பின்தங்கிய நாடு, எல்லா நாடுகளும் நான் போயிருக்கிறேன். அந்த நாட்டோட முன்னேற்றம் ஒவ்வொரு முறை இப்ப பார்த்தா அடடா இது எப்படிடா நம்ம கொண்டு வரலாம், தமிழ்நாடுக்கு எப்படி கொண்டு வரலாம், எப்போ வரலாம் காத்துட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்திடுவோம். உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். நான் அவ்வளவு திட்டம் வச்சிருக்கிறோம். 100 வயசு முதியவர்ல இருந்து சிறு ஒரு நாள் வயிற்றுல இருக்கிற குழந்தையில இருந்து 100 வயசு முதியவர் இருக்கும் திட்டங்கள் ஒவ்வொரு தனித்தனியா வச்சிருக்கிறோம் உங்களை உயர்த்துவதற்காக, வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்காக.
5 ஆண்டு காலம் கொடுத்து பாரு. இந்த 2 கட்சியும் அவங்கள எலெக்ஷன்ல அதாவது வெற்றி பெற்று வந்தாட்டா ஆட்சிக்கு வந்துட்டான 2 கட்சியும் என்ன நினைக்கிறாங்க, அடுத்த 5 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணலாம், ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு எப்படி ஜெயிக்கலான்னு தான் திட்டம் போடுறான். நாங்க அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு திட்டம் போட போறோம். அதனால தான் இவங்க என்ன திட்டம் போடுவாங்க, 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பலன் கிடைக்கும், 2 வருஷத்துல 3 வருஷத்துல முடிக்கிற திட்டம் எப்படி, அது அடிக்கல் நாட்டி திறந்துடணும், லஞ்சம் வாங்கிடணும், அப்பவே வாங்கிடணும். இல்லைன்னா இந்த திட்டம் நீர் பாஸ் திட்டம் இருக்கு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கிருஷ்ணாவும் கோதாவரியும் இணைச்சார். ஆனால் அது வேலையை YS ராஜசேகர ரெட்டி தொடங்கினார். இந்த வேலையை இவர் முடிச்சார். ஏன் இப்போ தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் 49,500 கோடி ரூபாய் நீர் பாசன திட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார். கேரளாவில் எவ்வளோ அங்க மணல் கொள்ளை எடுக்கக்கூடாது, மணல் கொள்ளையே கிடையாது. கர்நாடகாவில் மணல் கொள்ளையே கிடையாது, சட்டம் இருக்கு. அங்க இங்க எவ்வளோ வேணா அடிச்சுட்டு போங்கடா, எனக்கு கொடுத்து காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊறிட்டு இருக்கு லஞ்சம் ஊழல். கிராமத்தில் VAO போங்க, காசு இல்லாம எதுவும் நடக்காது. VAO இருந்து முதலமைச்சர் மேல இருக்கு, முதலமைச்சர் இருக்கும் லஞ்சம் ஊழல ஊறிட்டு இருக்கிறாங்களே. உங்களுக்கு எதுவும் இல்லையா, உணர்வே இல்லையா உங்களுக்குலாம்? 2 நிமிஷமா, 5 நிமிஷம் இருக்குதா? இந்த நிர்வாகத்தையே மாத்தணுமே, இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாத்தணுமே. இப்ப காவல்துறை பத்தி பேசுறாங்க. எங்க ஆட்சியில் காவல்துறைக்கு தனி ஆணையம் உருவாக்குவோம். தனி ஆணையம். அந்த ஆணையம் எப்படி இருக்குன்னா 3 உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் நிர்வாகம் செய்வாங்க. அரசியல் தலையீடு இருக்காது. எந்த மாவட்டத்தில் எங்கேயுமே அரசியல் தலையீடு இருக்காது. நேர்மையான அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. காவல்துறையில் எவ்வளோ நேர்மையானவங்க, நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட்? ஏன்னா அவங்க நேர்மையா இருக்கிறாங்க, அதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். தமிழ்நாடு இதுதான் தலையெழுத்து, இப்படிதான் இருக்குது. காவல்துறை நண்பர்கள், நமக்கு நண்பர்கள் எவ்வளவு நல்ல வார்த்தை, நண்பர்கள். காவல்துறைனா நண்பர்கள். நமக்கு இரவு பகலும் உழைச்சிட்டு இருக்காங்க, விடுமுறை இல்லாம உழைச்சிட்டு இருக்காங்க. தீபாவளி பொங்கல்லாம் பார்க்கறது கிடையாது, எல்லாம் நமக்கு உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்திற்கு நிறைய செய்யணும். நல்ல வீடு, நல்ல படிக்க வைக்கணும், நல்ல வேலை பிள்ளைகள் வேலை நிறைய செய்யணும், சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு ஏற்ப அவங்களும், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா காவல்துறை திமுக காவல்துறை, அண்ணா திமுக காவல்துறை, திமுக போலீஸ், அண்ணா திமுக போலீஸ். திமுக ஆட்சிக்கு வந்தா இவங்க எல்லாம் இருப்பாங்க, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து இவங்க எல்லாம் இருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் யாரும் கிடையாது. திமுக போலீஸ், அண்ணா திமுக போலீஸ். என்னங்க இதெல்லாம்? இந்த கலாச்சாரத்தை மாற்றணும், அரசியல் கலாச்சாரத்தை மாற்றணும். டெல்லி கலாச்சாரம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால இதுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த மாற்றம் வரணும்? உங்ககிட்ட இருந்து வரணும், உங்க வீட்டில இருந்து வரணும், மக்கள் மத்தியிலிருந்து வரணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இனியாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெண்கள் எல்லாம் 2 கட்சியும் ஒதுக்குங்க. ஏன் நான் சொல்றேன், உங்க தாலியை காப்பாற்றணும்னு என்னுடைய ஆசை, ஆதங்கம் இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல என்னால் படிக்க வைக்க முடியும், படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். 1.5 கோடி இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் 1,97,00,000 குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தன் வேலை இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு யாரும் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் என்னால் வேலை 5 ஆண்டு காலத்தில் உருவாக்க முடியும். என்ன சேலஞ்சு பண்றேன். வேளாண் துறைக்கு 3 அமைச்சர்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் என்னால் கொண்டு வர முடியும். வேளாண், ஏன்னா விவசாயிகளை என்னுடைய கடவுளா பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு சோறு போடுறது யாரு? எங்க அப்பா அம்மா பிறகு என்னுடைய விவசாயிகள் கடவுளா நான் பார்க்கிறேன், சோறு போடுற கடவுள். ஆனா அப்படி என்ன பண்ற கடவுள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, கோமணம் கட்டின்னு சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா கோமணம் இல்லாம டெல்லியில சுத்திட்டு இருக்காங்க, கோமணத்தை அவுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏன்? யாருக்கு? அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சோறு போடணும், உங்களை காப்பாற்றணும், உங்களை உயிரோட வச்சுக்கணும்னு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதை உங்களால் ஆட்சியாளர் புரிஞ்சிக்க முடியலையா? இன்னொருத்தர் போறார், நமக்கு நாமேன்னு ஒரு நாடகம் நடத்தினாரு, கதாநாயகன், நமக்கு நாமே கதாநாயகன். இப்போ தூர்வாரன்னு ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏரி குளங்கள் காணாம போனதே திமுக அண்ணா திமுகவால் தானே. இன்னைக்கு ஏரி குளங்கள் எல்லாம் தூர்ந்து போனதே திமுக அண்ணா திமுக தானே. காரணம் அவங்க தான். ஆனா அப்படி நாடகம் நடிச்சுட்டு அதுக்கு பெருசா விளம்பரம் பண்ணிட்டு முடிஞ்சிச்சா. இன்னும் ஒரு மணி நேரம் வேணும் எனக்கு, நேரம் இல்லை. ஏன்னா மனசுல இன்னும் நிறைய இருக்கு, பேசிட்டே இருக்கும், நிறைய இருக்கு. அடுத்த முறை வரேன் நான். ஏன்னா எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்குன்னா கல்வியில இந்த மாவட்டம் கல்வியில முதன்மை மாவட்டம். அரசாங்கத்தினால கிடையாது, இதுல தனிநபர்களாக வந்தது. அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அதனாலதான் இன்னைக்கு முதன்மை மாவட்டம். இதான் தமிழ்நாடு நிலவரமோ. விருதுநகர் மட்டும் கல்வியில தமிழ்நாடு முதன்மை, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கல்வியில முதன்மை மாவட்டமா வரணும், முதன்மை மாநிலமா வரணும். அது என்னுடைய ஆசை, என்னோட கனவு. அதனால 10 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டாரு அவரும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை நாங்க கொடுக்கிறோம். நிச்சயமா எங்களால் கொடுக்க முடியும். நான் கேட்கறதுல 5 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம்லாம் வேண்டாம், வெறும் 5 ஆண்டு காலம் கொடுங்க. நிச்சயமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் எங்களால் மாற்றத்தை கொடுக்க முடியும். நம்ம மதுக்காக இந்த சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சியின் மாநில துணைத் தலைவர் புரட்சி கவிஞர் திலகபாமா அவர்களும், அவரை கூட கிட்டத்தட்ட ஒரு 14 பெண்கள் 7 ஆண்கள் எல்லாம் 15 நாட்கள் சிறையிலே சென்று எங்களுடைய புரட்சியாளர்கள், புரட்சி வீராங்கனைகள், புரட்சியாளர்கள் எல்லாம் அவர்களை எல்லாம் சேர்ந்து உங்கள் சார்பிலே, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே, தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக பெண்கள் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்திய அத்துணை கட்சியின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகளுக்கு என்னோட நன்றியை சொல்லி அமர்கின்றேன். நன்றி.